வெல்கம் டு சித்ரா கிச்சன். பார்க்க போகிறது பாவக்காய் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் சில புரட்டாசி மாதம் சில தகவல்களோட இன்னைக்கு பாவக்காய் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். புரட்டாசினாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது பெருமாள் தாங்க ஞாபகத்துக்கு வரும். மாதம் சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. திருப்பதியில் 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். அது ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும். ஏன் இந்த மாதம் விசேஷமானன்னா, புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தான் பெருமாள் அவதரிச்சாரு. அதனால இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். எல்லா கடவுள்களுக்குமே புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதங்க. ஒன்றா பார்ப்போம். இப்போ கட் பண்ணிகிட்டே பார்ப்போம். பாவக்காயை வந்து நல்லா கட் பண்ணியாச்சு. இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும். அப்போ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த நடுவில் இருக்கிற விதை இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பஜ்ஜி மாதிரி போடலாம். இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தான், அதனால நான் இதை எதையும் எடுக்கல. இப்போ புரட்டாசி மாதத்தை பற்றி பார்த்தோம். இதில் என்னென்ன சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டே பேசுவோம், நல்லா பேசுவோம். தண்ணி ஊற்றி, நான் ஏற்கனவே கழுவிட்டே இருந்தாலும் தண்ணி ஊற்றி விட்டுட்டதை நம்ம கழுவிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டோன்னா கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து நான் விரலி மஞ்சளில் அரைச்சி வச்ச மஞ்சள். மஞ்சத்தூள்லாம் வாங்கலை, நான் விரலி மஞ்சளில் தான் எப்பயும் அரைச்சி வச்சுப்பேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன், அது போடுறேன். கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். இதை வந்து லேசாக பரட்டி விடுங்க, ரொம்ப இதாக பரட்டி விட்டுறாதுங்க. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கணும்னா இதில் கொஞ்சோண்டு நம்ம கலர் கலந்துக்கலாம். கேசரி கலர் கலந்துட்டா கொஞ்சம் நல்லா கலராக கிடைக்கும். கால் டீஸ்பூன் லெமன் கலந்துக்கலாம், லெமன் ஜூஸ். கலட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்துப்போம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காயட்டும். அதுக்குள்ள இந்த புரட்டாசி மாதம் விரதத்தை பற்றி பார்ப்போம். மாதங்கிறது முன்னோர்களும் தேவர்களும் பூமிக்கு இறங்கி வர்ற மாதம் இந்த மாதம். இதுல இந்த மாசத்துல நம்ம விரதம், புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். மற்ற மாசம் நம்ம விரதம் இருக்கிறத விட புரட்டாசி மாசம் சனிக்கிழமை விரதம் இருக்கிறது இரட்டிப்பு புண்ணியத்தை நம்மளுக்கு தேடி தரும். அப்பேற்பட்ட மாசம். முன்னோர்களுக்கும் மகாலய பட்சத்துல அமாவாசை அன்னைக்கு திதி கொடுப்பாங்க. புரட்டாசி மாசம் ஃபுல்லா எல்லா மாசத்தை விட இந்த மாசம் ஒரு தேவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் நம்மளுக்கும் பயனுள்ள மாசமா இருக்கும். இந்த மாசம் சனிக்கிழமை விரதம் இருக்கும் போது நம்ம அரிசி மாவுளுக்கு போட்டோம்னா இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒண்ணுன்னா எடுத்து போடுங்க. பாவக்கால நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. அதனால இந்த மாசம் வந்து அடிக்கடி நம்ம பாவக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பாவக்காவை பொரியல் பண்ணி கொடுத்தா பசங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒரு சாம்பார் வச்சுட்டு நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல லெமன் போட்டிருக்கோம்னால, அரிசி மாவு கார்ன்ஃபிளவர் எல்லாம் போட்டிருக்கனால அவ்வளவா கசப்பு தன்மை இருக்காது, நல்லா இருக்கும். லேசா தட்டி விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியா வேகட்டும்.
நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு புரட்டாசி மாசத்தை பத்தி கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். நான் அடுத்தடுத்த வீடியோல நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ரெண்டாவது போட்டாச்சு. சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாக்கும் அது பெரிய அருமருந்துன்னுட்டு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் உள்ளத்துக்கும் அருமருந்துன்னு கேட்குறீங்களா? நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்காக நான் சொல்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாவக்காய் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் கீரி போட்டோம். அதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணாலே நல்லா பார்க்கவே நல்லா இருக்கு. டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டு நம்ம குழந்தைங்கள்கிட்ட நம்ம கொடுத்தோம்னா இது வந்து பாவக்காய் ஃப்ரைனே நினைக்க மாட்டாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குன்னு நல்லா சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக பொரிச்சு கொடுத்தோம்னா பசங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தோம்னா பசங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க, எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம புரட்டாசி மாதம் பாவக்காய் கட்டாயமாக குழந்தைகளுக்கு நம்ம சேர்க்கணும். பெரியவங்களுக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் இந்த மாதிரி செஞ்சு அடிக்கடி புரட்டாசி மாதம் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க.